க்ரீமி மேங்கோ சியா ஸ்ப்ளாஷ் பண்ணலாமா? இந்த ட்ரிங்க்கோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா தாய்லாந்து குவிசின்லேருந்து வந்தது. அவங்க வந்து மேங்கோ, கோகோனட் வாட்டர், கோகோனட் மில்க் இந்த மாதிரி ட்ராபிக்கல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி நிறைய டெசர்ட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நல்ல திக்கான தேங்காய் பால், அப்புறம் டெண்டர் கோகோனட் வாட்டர். நீங்கள் ஃப்ரெஷ் இளநீ யூஸ் பண்ணலாம், எனக்கு கிடைக்கல ஸோ இது யூஸ் பண்ணியிருக்கேன். மேங்கோவோட பல்ப்பை ப்யூரை பண்ணி வச்சுக்கோங்க. சியா சீட்ஸை வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 hour ப்ரேயர் சோக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் ட்ரிங்க் இஸ் இதில் எந்த எக்ஸ்ட்ரா சுகர்ஸுமே கிடையாது. அந்த மேங்கோவோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் மேங்கோ சூஸ் பண்ணும்போதே நல்ல இனிப்பாக இருக்கிற மேங்கோவாக எடுத்துக்கோங்க. சர்விங் கிளாஸில் ஃபஸ்ட்டு மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சியா சீட்ஸ், ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஆப்ஷனல். கோகோனட் வாட்டர், லாஸ்ட்டாக கோகோனட் மில்கை ஊற்றி சில்லாக சர்வ் பண்ணிவிடுங்க. ஒரு சிப் குடித்தாலே அப்படியே அந்த ட்ராபிக்கல் வெக்கேஷன் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த பியூரையோட சுகரோ இல்லை உங்கள் ஃபேவரட்டான ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் வந்து போதுமானதாக இருந்தது. இந்த ட்ரிங்க்கில் இன்னும் நீங்கள் டெக்ஸ்சர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேங்கோ குட்டி குட்டியாக சாப் பண்ணி சங்க்ஸாக போடலாம். டெண்டர் கோகோனட் சங்க்ஸும் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிள், ரெஃப்ரெஷிங், பர்ஃபெக்ட் ஃபார் அ ஹாட் சம்மர் டே அண்ட் ஹெல்தி அஸ் வெல். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சது. டடா.